ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஒரே 2 எழுத்து வார்த்தையோட அர்த்தம் பார்க்கலாமா? பிஇ பி பீனா அர்த்தம் என்ன? இருன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், பி ஹியர் இங்கே இரு. பி பேஷண்ட் பொறுமையாக இரு. ஓகேவா? ஸோ பியோட அர்த்தம் வந்து இரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது இதோட உருவங்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. ஆம், இஸ், ஆர். பாஸ்டில் வாஸ், வேர். ஃப்யூச்சரில் தனியாக யூஸ் பண்ண மாட்டோம், வில் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம், வில் பி. இப்போது நம்ம நிகழ்காலத்தில் நம்மளோட நிலையை பற்றி சொல்லலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சோர்வாக இருக்கிறேன், எப்படி நான் சொல்லலாம்? ஐ ஆம் டயர்ட். இதே அவன் டயர்டாக இருக்கான், அவன் சோர்வாக இருக்கிறான்னு எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் டயர்ட். இதே அவள் சோர்வாக இருக்கிறாள்னா ஷீ இஸ் டயர்ட். இப்போ நாங்கள் சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் டயர்ட். ஓகேவா? ஐக்குனா ஆம் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட்டுக்குனா இஸ் யூஸ் பண்ணணும், வி யுதேக்குனா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூலில் லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் கிளாஸஸ் புது பேட்சஸ் வந்து ஏப்ரல் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.